காஃப்கா ஒரு வரி எழுதுகிறாரு, வெற்றியின் போதல்ல தோல்வியின் போது தான் பிள்ளைகள் அதிகம் சிரிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிக்குது. ஒரு தந்தை தோல்வி அடைகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் அவங்களுக்கு பிடிக்குது. அவங்க அப்பா திரும்பி பார்த்துட்டு இதுக்கு ஏன் சிரிக்கிறீங்க, போய் எல்லோரும் போய் படுங்கிறார். எல்லோரும் அவங்க அறைக்கு போயிடுறாங்க. ஆனால் அறையில் போய் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண நேற்று வரை மிருதுவாக நினைத்த எளிதாக துண்டிக்க முடிகிற ஒரு பிரெட் இறுக்கம் அடைஞ்சிருச்சுன்னா அப்பாவால் முடியாது. உங்கள் அப்பாவினுடைய சக்தியை தாண்டி அவருக்கு எதிர்ப்பாக நடந்து கொள்ளக்கூடியது பிள்ளைகள் அல்ல, மேஜரில் இருக்கிற ஒரு பிரெட்டு. அவங்க அப்பா மறுநாள் காலையில் கண்டிப்பாக அதோடு போராடுவார்னு பிள்ளைங்களுக்கு தெரியுது. அதே போல் அந்த பிள்ளைங்க காலையில் பார்க்குறாங்க, அவங்க அப்பா திருப்பி அதே கத்தியை வச்சு அதே போல் அதே ரொட்டி துண்டை வெட்ட முயற்சிக்கிறார். இப்போ கத்தி விளையுதே தவிர ரொட்டி துண்டை வெட்ட முடியல. அவங்க அப்பா தோல்வியை ஒத்துக்கொள்கிறார். என்னால் இப்போ வெட்ட முடியல, ஆனால் அப்படி பிரெட்டை இறுக்கமானதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. என்னால் அதை வெட்ட முடியும், ஆனால் வெட்டுவதுங்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கத்தியை வேற ஒன்றா பயன்படுத்தணுங்கிறார். அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பரிசோதனையை அடுத்து நம்மளை வச்சு செய்ய சொல்வார். நீங்கள் யாராவது முடியும்னா வெட்டுங்களேன்னு சொல்லி கொடுப்பாருன்னு தெரியும். சாதாரணமாக எல்லா வீட்டிலும் பார்க்கிற கடந்து போகிற எளிமையான ஒரு சம்பவம், ஒரு படைப்பாளிக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தந்தையினுடைய அதிகாரம் தோற்கிற இடத்தில் பிள்ளைகள் சிரிக்கிறாங்கங்கிறதாகவும், தந்தையால் இயலாதது என்று ஒன்றே இல்லை என்று தந்தை நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் பொய் தாங்கிறதையும், ஒரு சாதாரண ரொட்டி துண்டு இறுக்கமடைந்தால் கூட ஒரு தந்தையால் வெல்ல முடியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எ டாக் அப்படிங்கிற கதை. அந்த கதையில் பாருங்கள், நாய் ஒரு முதன்முறையாக நாய்களுக்குள் இருப்பதை பற்றி யோசிக்குது, மனிதர்களிடம் இருப்பதை பற்றி அல்ல. நாய்கள் மனிதனிடம் கிடைக்கக்கூடிய அன்பு வேறு. நாய்களுக்குள் ஒரு நாய்க்கு உண்மையில் அன்பெல்லாம் கிடைக்காதோட ஒரு நாய் இன்னொரு நாயை குறைக்குது, சண்டையிடுது, வெறுக்குது. அதில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நாய்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய வேற்றுமையை போல வேறு எந்த விலங்கினத்திலும் கிடையாது அப்படின்னு. உண்மை. ஏன்னா ஒரு நாய் காரில் போயிட்டுருக்கு, இன்னொரு நாய் தெருமுனையில் சாப்பாட்டு காத்துட்ருக்கு. நான் அன்றைக்கு ஒரு நாள் தொலைக்காட்சியில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா, காவல்துறையில் பணியாற்றின 2 நாய்கள் ஓய்வு பெற்றதை காட்டினாங்க. எனக்கு முதல் முறையாக நாய்கள் ஓய்வு பெறும் அப்படிங்கிறத அதிர்ச்சியாக இருந்தது. அந்த 2 நாய்கள் ஓய்வு பெறும்போது அதுக்கு 2 மாலை போட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் அதுக்கு ஒரு விடை எழுப்புகிறாங்க. என் மனதில் முதல்ல தோன்றிய கேள்வி, நாளையிலேருந்து அது பென்ஷனர் வாங்குமா? பென்ஷனரா வாங்குன்னா அதே பென்ஷன் வாங்குகிற வரிசையில் போய் நிற்குமா? அப்புறம் ஒரு நாய் ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்யும்? குறைப்பதை நிறுத்திடுமா? துப்பறிங்கிற பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றுமா? அப்புறம் மனிதன் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானவன்னா, நாய்க்கு ஓய்வு கொடுக்குற அளவுக்கு ஒரு காலக்கெடுவை முன்னு இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருச்சு, ஓய்வு எடுத்துக்கலாம் இனிமேல் அப்படின்னு. அப்புறம் பென்ஷன் வாங்குகிற எல்லா மனிதர்களைப் போல் பென்ஷன் வாங்குகிற நாய்களுக்குள்ளாடியும் ஏதாவது அமைப்பு இருக்குமா? அவங்க ஒன்று கூடி மாலை நேரத்தில் பேசுவாங்களா? ஆனால் இப்போ நமக்கு வேடிக்கையாக தோன்றுகிற விஷயத்தை அவர் நியாயமாக ரொம்ப கோபத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாயினுடைய அடிமனதிலிருந்து எழக்கூடிய கேள்வியாக சொல்கிறார். உண்மையில் சாப்பாடு கொடுக்குறாங்கங்கிற ஒரு காரணத்தை தவிர இந்த மனிதர்கள் மீது நமக்கு என்ன உறவு இருக்குது? ஒன்று. எல்லோருக்கும் வணக்கம். கதே நிறுவனத்தின் சார்பாக ஃப்ரான்ஸ் காஃப்காவினுடைய 100 கொண்டாடுகிற இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பித்த அனைவருக்கும் மனம் நிறைந்த அன்பையும் நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக ஒரு புத்தக வெளியீடு அல்லது இலக்கிய கூட்டம் அல்லது எங்கேயாவது பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு செல்வதுங்கிறது என்னுடைய இயல்பு. அதுக்கு மாறாக இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு அமைப்பு, ஒரு தேசத்தினுடைய பண்பாட்டை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கதே நிறுவனம் இருக்குது. அவர்களுடைய சார்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க, அதுக்கு ஒரு தமிழுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, தமிழ் எழுத்தாளர்களை அங்கே அழைச்சி பேச வைக்கிறாங்கங்கிறது மிகுந்த பாராட்டுக்குரிய விஷயம். அதுக்காக முதல்ல நான் இந்த நிறுவனத்துக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஜெர்மன் இலக்கியமோ அல்லது ஜெர்மனுடைய இசையோ திரைப்படங்களோ அவங்களுடைய பண்பாடோ தமிழ் சூழலில் எப்படி உள்வாங்கப்பட்டிருக்கு, எப்படி புரிஞ்சிட்ருக்குறாங்க, அந்த எழுத்தாளர்களை எவ்வளோ ஆண்டு காலம் நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம், எங்களுடைய ஆதர்சங்களில் ஒருவராக காஃப்காவோ அல்லது குந்தர் கிராஸோ கதேயோ எப்படி இருக்கிறாங்கங்கிறத பற்றி சொல்வதற்கான இந்த வாய்ப்பை அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கல்லூரி நாட்களில் நான் காஃப்காவை படிக்க தொடங்கினேன். பொதுவாக சர்வதேச இலக்கியங்கள் எல்லாமே தமிழில் மொழிபெயர்ப்பாக அறிமுகமாக இருக்குது. தமிழ் எழுத்தினுடைய பெரிய சிறப்பாக நான் கருதுவது என்ன அப்படின்னா, தமிழினுடைய முக்கிய எழுத்தாளர்கள் எல்லோருமே மொழிபெயர்ப்பாளர்கள் தான். அது புதுமைப்பித்தனாக இருக்கலாம், ஜானகி ராமனாக இருக்கலாம், கானாசுவாக இருக்கலாம்,
அல்லது இப்போது எழுதிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தலைமுறையை சேர்ந்த படைப்பாளிகளாக இருந்தாலும் கூட எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு விருப்பமான இலக்கியங்களை மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டே இருக்கிறோம். வேறு மொழியில் அந்த மொழியினுடைய மூத்த படைப்பாளிகள் முக்கியமானவர்கள் இன்னொரு மொழியினுடைய படைப்புகளை மொழியாக்கம் செய்திருப்பாங்களா அப்படின்னா குறைவு தான். மொழிபெயர்ப்பாளர்கள் செய்திருப்பாங்க, ஆனால் எழுத்தாளர்களே செய்திருக்கிறாங்களா அப்படின்னா இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த வகையில் தமிழுக்கு காஃப்காவை அறிமுகம் செய்தது, காஃப்காவினுடைய கதைகளை மொழியாக்கம் செய்தது, அவரை பற்றின குறிப்புகளை எழுதியது, அவருடைய கட்டுரைகளை வெளியிட்டது எல்லாமே தமிழினுடைய படைப்பாளிகள். புதுமைப்பித்தனுடைய காலகட்டத்திலே அது அறிமுகமாகிடுச்சு. அதனால் ஆங்கிலத்தின் வழியாக படிக்கிறதுக்கு முன்னாடியே கூட ஒருவர் தமிழில் நேரடியாக இந்த மொழிபெயர்ப்புகளை படிச்சிடலாம். அந்த மொழிபெயர்ப்புகளுடைய தரம் எப்படி இருக்குது, அது நேரடியாக ஜெர்மனியிலேருந்து மொழிபெயர்க்கப்படாமல் ஆங்கிலம் வழியாக மொழிபெயர்க்கப்படுறதுனால மூலத்திலேருந்து எவ்வளவு வேறுபட்டுருக்குங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நம்ம படிக்கிறதுக்கு அந்த எழுத்தாளர்கள் அவர்களுடைய ஒரு படைப்பு நேரடியாக தமிழுக்கு கிடைச்சிருக்குது. இந்த தருணத்தில் அந்த மொழிபெயர்ப்பில் ஈடுபட்ட கானாசுவை, புதுமைப்பித்தனை, தமிழினுடைய முக்கிய படைப்பாளிகள் எல்லாரையுமே மானசீகமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கிராமம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நூலகம், அங்கே இருந்து உருவாகி வந்தவன் நான். அப்போது எனக்கும் உலகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்புனது எல்லாமே இந்த புத்தகங்கள் தான். இந்த புத்தகங்கள் வழியாக தான் நான் உலகத்தினுடைய வேறு வேறு கதவுகளை திறக்கவும் பார்க்கவும் அந்த படைப்பாளிகளை புரிஞ்சுக்கிடவும் முடிஞ்சிருக்கு. கல்லூரி நாட்களில் ஒரு சின்ன ஊரினுடைய ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டோட லைப்ரரியை பயன்படுத்தும் போதும் கூட நல்ல ஆசிரியர்கள் வழியாக இந்த புத்தகங்கள்லாம் என் கைக்கு வந்தது. படிக்க தொடங்கினேன். ஒரு 25 வருஷத்துக்கு மேலே காஃப்காவை நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அவரை பற்றி எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவரோட படைப்புகள் சார்ந்த விஷயங்களில் கலந்து உரையாடி இருக்கிறேன். அதனுடைய இன்னொரு வடிவமாக தான் நான் இந்த உரையும் பார்க்குறேன். எதை பற்றி பேசலாம் அப்படின்னு அவங்க கேட்டபோது நம்ம ஒரு கலந்துரையாடல் செய்யலாம் அப்படின்னு தான் முதல்ல ஆலோசனை சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், அதுக்கு முன்னாடியாக நான் கொஞ்சம் அவரை பற்றி பேசுகிறேன், அப்புறம் கலந்துரையாடல் செய்யலாம் அப்படின்னு. காஃப்காவினுடைய நாவல் தமிழில் வந்திருக்கு. விசாரணைங்கிற பேரில் தனுஷ்கோடி மொழிபெயர்த்திருக்கிறார். நேரடியாகவே ஜெர்மனியிலேருந்து தமிழுக்கு வந்த மிகச்சிறந்த மொழிபெயர்ப்புகளில் அது ஒரு மொழிபெயர்ப்பு. அது இல்லாமல் காஃப்காவினுடைய டைரி தமிழில் வந்திருக்குது. காஃப்காவினுடைய கடிதங்கள் தமிழில் வந்திருக்கு. அவருடைய உருமாற்றம்ங்கிற சிறுகதை, அந்த மெட்டமார்ஃபசிஸ் கதையை உருமாற்றம்னு சிவகுமார் பண்ணியிருக்கார். இப்படி மொழிபெயர்ப்புகள் கொஞ்சம் இருக்குது தமிழ்லே. எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் காஃப்காவினுடைய நாட்குறிப்பு அப்புறம் அவரோட கடிதங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுக உரையை வழங்குகிறேன்னு சொன்னேன். ஒரு எழுத்தாளனை படிக்க தொடங்கும்போது அந்த எழுத்தாளனுடைய புகழ்பெற்ற நாவலையோ சிறுகதையோ பற்றி பேசுகிறத விட ஏன் அவரோட கடிதங்களை, நாட்குறிப்புகளை படிக்க அல்லது பேச விரும்புகிறேன் அப்படின்னா, அது வெளிவந்துருச்சு. ஆனால் ஒரு எழுத்தாளன் எழுத விரும்பிய, எழுத இயலாமல் போன அல்லது எழுத ஆசைப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நாட்குறிப்புகளை, அவன் எழுதிய கடிதங்களை தான் பார்க்கணும். ஒரு வகையில் நான் காஃப்காவை 2 காஃப்காவாக பார்க்குறேன். ஒரு காஃப்கா அவருடைய புனைவின் வழியாக வெளிப்படுகிற காஃப்கா. அது இந்த புனைவிலையும் கூட அவர் வாழ்நாளின் போது 3 புத்தகங்கள் தான் வெளிவந்தது. அவர் மறைவுக்கு அப்புறம், அவர் 40 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் அவருடைய முக்கியமான நாவல்களே வெளியானது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்துக்கு அப்புறம் தான் உலகத்தினுடைய கவனம் அவர் மேலே பட்டது. இன்றைக்கு இந்த நூற்றாண்டில் மிகச்சிறந்த உலகில் கொண்டாடப்படக்கூடிய படைப்பாளி அவர் தான். ஆனால் அவர் வாழ்நாளில் அது நடக்கலை. அவர் ஒரு சிறுகதை ஆசிரியராக தான் அறியப்பட்டார். பெரிய அளவுக்கு அவர் கொண்டாடப்படவும் இல்லை. அப்போது ஆனால் அவர் என்ன எழுத விரும்பினார், என்ன எழுத விரும்பலை, ஏன் எழுத விரும்பினார், இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அவரோட நாட்குறிப்பையும் அவரோட கடிதங்களையும், இன்னும் சொல்லப்போனால் அவர் எழுதிய குறிப்பேடுகளையும் வச்சுட்டு அது வழியாக காஃப்காவை நம்ம பார்க்கலாம். அந்த புனைவில் வலுவான காஃப்காவுக்குலேருந்து முற்றிலும் மாறுபட்டவராக நான் இந்த காஃப்காவை பார்க்குறேன். 1909 1923 வரைக்கும் ஒரு 14 ஆண்டுகளில் ஒரு நாட்குறிப்புகள் எழுதியிருக்கிறார். இந்த நாட்குறிப்புகளில் வெவ்வேறு விஷயங்களை பற்றி இருக்குது. கிட்டத்தட்ட அவர் தன்னோட வாழ்க்கையினுடைய சீரற்ற எண்ணங்களை எல்லாவற்றையும் நாட்குறிப்புகளாக எழுதியிருக்கிறார்னு வச்சுக்கலாம். அவர் எழுத விரும்பின கதை என்ன, எந்த கதாபாத்திரத்தை எப்படி உருவாக்க நினைத்தார், அல்லது ஒரு கதையை எழுதும்போது அந்த கதையை அவர் எவ்வளோ ஆவேசத்தோடு எழுதினார். ஒரு இரவில் ஒரு 10 மணிக்கு தொடங்கி விடிகாலைக்குள்ளாடி ஒரு முழு கதையையும் அவர் எழுதிட்டாருங்கிற அந்த குறிப்பை படிக்க முடியுது. இன்னும் சில நேரங்களில் 2 அமர்வுகளில் ஒரு புகழ்பெற்ற கதையை அவர் எழுதிட்டாருங்கிறத நாட்குறிப்பில் பார்க்க முடியுது. ஒரு எழுத்தாளனாக எனக்கு அவருடைய நாட்குறிப்பில் ரொம்ப கவர்ந்த இடங்கள் என்ன அப்படின்னா, எதுவுமே எழுதாத நாட்களை அவர் எழுதியிருக்கிறது தான். என்று எதுவும் எழுதவில்லை அப்படின்னு எழுதியிருப்பார்.
இன்று எதுவும் எழுதவில்லைங்கிற அந்த சொல் ஒரு எழுத்தாளனோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எழுதுவதற்காகத்தான். அவன் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறான்னா எழுதுவதை மட்டும்தான் செய்ய விரும்புகிறான். அவனை பொறுத்த மட்டும் அந்த எம்டி டேஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எதுவும் எழுதாத ஒரு நாளுங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. எழுதாத நாட்கள் அவனை பொறுத்த மட்டும் வீணான நாட்கள் தான். நிறைய இடங்களில் காஃப்கா எழுதியிருக்காரு. இன்று எதுவும் எழுதவே இல்லை அப்படின்னு. எழுதாமல் போனதுக்கான 1000 காரணங்கள் ஒரு மனிதனுக்கு நடக்கலாம். ஆனால் அதை தாண்டி தான் எழுதுகிறான். அதை தாண்டி தான் அவன் கதையோ கட்டுரையோ அவன் விரும்பின விஷயத்தை பண்ணுறான். உலகம் தன் போக்கில் இயங்கிட்டே இருக்கும்போது எழுத்தாளர்கள் அதனோட போக்கிலேயே இணைந்து வேலை செய்ய விரும்பாதவர்கள், மாறாக அதனுடைய போக்குக்கு எதிராக இயங்கக்கூடியவர்கள். அப்போது உலகம் ஒரு திசையிலையும் எழுத்தாளர்கள் இன்னொரு திசையிலையும் போகிறாங்க. உலகினுடைய பகலுங்கிறது அவர்களுக்கு இரவு, உலகினுடைய இரவுங்கிறது அவர்களுக்கு பகல். அவர்கள் எல்லாவற்றையும் வேறு திசையில் இருக்கும்போது உலகம் அவர்களை அனுமதிக்குமா அப்படின்னா அனுமதிக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமும் ஒரே வரிசையில் ஒரே கோட்டில் இயங்கலை, வேறு வேறு வகையில் வேறு வேறு கோடுகளில் வேறு வேறு திசைகளில் இயங்கக்கூடியதாக ஒரு பிரபஞ்சம் இருக்கும்போது எழுத்து ஒரு குறிப்பிட்ட திசையில் குறிப்பிட்ட வேகத்தில் குறிப்பிட்ட மாதிரியில் உலகின் போக்குக்கு எதிராகவும் இயங்கலாம். அப்படி இயங்கின எழுதிய இந்த இவருடைய படைப்புகளை பேசணும்னு விரும்பினோம்னா, உதாரணத்துக்கு அவருடைய நாட்குறிப்புகளை மட்டுமே பேசணும்னு விரும்பினாலே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவை, அவ்வளவு இருக்குது. நான் ஒரு 4-5 சின்ன வரிகளை மட்டும் அவர்கிட்ட இருந்துட்டு அதை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய நாட்குறிப்புகளை படிச்சுட்டே வரும்போது ஒரு இடத்துல நான் அடிக்கோடு இட்டேன். அந்த அடிக்கோடு இட்ட வரி என்ன அப்படின்னா, தீமைக்கு நன்மை என்றால் என்னவென்று தெரியும், ஆனால் நன்மைக்கு தீமை என்றால் என்னவென்று தெரியாது அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அப்படின்னா ஈவில் அப்படிங்கக்கூடியதுக்கு குட்னஸ்னால் என்னன்னு தெரியும், ஆனால் குட்னஸ்க்கு ஈவில்னால் என்னன்னு தெரியாது. இந்த வரியை கடந்து போகவே முடியாது. என்ன அப்படின்னா, உண்மையில் தீமைக்கு நன்மைனா எது, நன்மையை எப்படி தடுக்கணும், நன்மையை தாண்டி எப்படி தான் உள்ள நுழையணும்னு தெரியும். நன்மை ஒரு அப்பாவி, நன்மை ஒரு வெகுளித்தனமானது, நன்மை உலகத்தினுடைய நன்மையை மட்டுமே நல்லதை மட்டுமே பார்க்கக்கூடியது. அதுக்கு தீமைனா என்னன்னு தெரியாது. உண்மையில் ஒரு அறிவியலில் ஒரு கண்டுபிடிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதுக்கு நிகரான வரி தான் இந்த வரி. ஏன்னா இவர் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். உலகம் 2ஆக பிரித்து வச்சிருக்கு, நன்மை தீமை அப்படின்னு சொல்லி. தீமைக்கு நன்மையை பற்றி தெரிகிறதே, அந்த வரிசையாக நன்மைனா என்ன தீமைனா என்னங்கிறத பற்றியே சிறு சிறு குறிப்புகளாக எழுதிக்கிட்டே போகிறார். அதில் அடுத்தடுத்து சொல்கிறார், நன்மையால் அது ரொம்ப பலவீனமானது, எதையுமே இன்னொருத்தர்கிட்ட அதை ஏற்றுக்கிட வைக்கிறதுக்கு அது சிரமப்படும். தீமை அவ்வளோ வசீகரமானது, எதையும் சமாளிச்சிடக்கூடியது, எதையும் பேசக்கூடியது. ஒரு மனிதன் நன்மையும் தீமையும் பற்றி உலகம் ஒரு விதத்தில் கவலைப்படும் போது ஒரு எழுத்தாளன் இன்னொரு விதத்தில் கவலைப்படும் போது அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எதெல்லாம் நன்மையாக தெரிகிறதோ அதெல்லாம் தீமையாக மாறிடுது, எதெல்லாம் தீமையாக கருதப்படுகிறதோ அதெல்லாம் நன்மை என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ நன்மைக்கும் தீமைக்குமான அந்த அடையாளங்களை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. காஃப்காவுக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கோட்டின் மீதே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த பக்கமும் போகல அந்த பக்கமும் போகல, ஆனால் அந்த நடுவில் இருக்கக்கூடிய கோட்டில் தான் அவர் பயணம் செய்கிறார். அவருக்கு இந்த உலகத்தில் எது வசீகரமாக இருக்குது அல்லது எது பிடிக்கலை அப்படின்னா, நாம் ஏதோ ஒன்றை மிக விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, எல்லோருமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வீடு தந்த அன்பை தான். குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது காட்டுகிற அக்கறையை, அன்பை, பாசத்தை தான் சொல்கிறோம். முதன்முறையாக அதன் மீது ஒரு கேள்வியை எழுப்புகிற ஒரு எழுத்தாளனை நான் சந்தித்தேன், அவர் தான் காஃப்கா. காஃப்காவுக்கு வாழ்நாளெல்லாம் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, பேரண்டல் லவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெற்றோர்களுடைய அன்புங்கிறது உண்மையில் அதீதமானது. பெற்றோர்கள் தங்களுடைய அன்பின் வழியாக பிள்ளைகளை என்ன செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா, தன்னோட கட்டுப்பாடுகளையே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அன்பு உண்மையில் ஒரு வகையான தொந்தரவாக நினைக்கிறாரு. அந்த அன்பை விட்டு விலகி போக நினைக்கிறார். அன்பை வேண்டுகிற ஒருவர் பெற்றோர்களிடமிருந்து மட்டும் ஏன் அன்பை விரும்பலை அப்படின்னா, பெற்றோர்கள் காட்டுவது வெறும் அன்பு மட்டும் அல்ல, அவர்கள் ஒரு ஆர்டரை உருவாக்க பார்க்குறாங்க, அல்லது ஒரு வகையான ஒழுக்க முறையை அவர்கள் உருவாக்க பார்க்குறாங்க. அதை அவர்கள் பின்பற்றுவார்களா என்றால் பின்பற்ற மாட்டாங்க. ஆனால் அவர்கள் இப்படி காட்டிக்கொள்வதன் வழியாக, பிள்ளைங்கள் மீது அன்பு காட்டுவதன் வழியாக
பிள்ளைங்களை எப்போவுமே தன்னுடைய கீழே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. காஃப்காவினுடைய ஒரு குறிப்பு இருக்குது. வீட்டில் ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெட்டை துண்டை போடுவதற்கு முயற்சிக்கிறார். பெரிய ப்ரெட்டு 2-3 நாட்கள் ஆயிடுச்சு, இறுக்கம் அடைஞ்சிருக்கு. அதை துண்டிக்க முடியல அவரால் கத்தியை வச்சு. ஸோ ஆழமாக கத்தியை சொருகி அதை துண்டுகளாக முயற்சிக்கும் போது அவரால் எவ்வளவு தூரம் ஆழமாக அந்த கத்தியை நுழைக்க முடிந்தாலும் ப்ரெட்டு இறுக்கமாக இருக்குது, அதை வெட்ட முடியல. அவர் அப்படி முடியாமல் போராடுவதை பார்த்து பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறாங்க. காஃப்கா ஒரு வரி எழுதுகிறாரு, வெற்றியின் போதல்ல தோல்வியின் போது தான் பிள்ளைகள் அதிகம் சிரிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிக்குது. ஒரு தந்தை தோல்வி அடைகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் அவங்களுக்கு பிடிக்குது. அவங்க அப்பா திரும்பி பார்த்துட்டு இதுக்கு ஏன் சிரிக்கிறீங்க, போய் எல்லோரும் போய் படுங்கிறார். எல்லோரும் அவங்க அறைக்கு போயிடுறாங்க. ஆனால் அறையில் போய் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண நேற்று வரை மிருதுவாக நினைத்த எளிதாக துண்டிக்க முடிகிற ஒரு ப்ரெட் இறுக்கம் அடைஞ்சிருச்சுன்னா அப்பாவால் முடியாது. உங்கள் அப்பாவினுடைய சக்தியை தாண்டி அவருக்கு எதிர்ப்பாக நடந்து கொள்ளக்கூடியது பிள்ளைகள் அல்ல, மேஜரில் இருக்கிற ஒரு ப்ரெட்டு. அவங்க அப்பா மறுநாள் காலையில் கண்டிப்பாக அதோடு போராடுவார்னு பிள்ளைங்களுக்கு தெரியுது. அதே போல் அந்த பிள்ளைங்க காலையில் பார்க்குறாங்க, அவங்க அப்பா திருப்பி அதே கத்தியை வச்சு அதே போல் அதே ரொட்டி துண்டை வெட்ட முயற்சிக்கிறார். இப்போ கத்தி விளையதே தவிர ரொட்டி துண்டை வெட்ட முடியல. அவங்க அப்பா தோல்வியை ஒத்துக்கொள்கிறார். என்னால் இப்போ வெட்ட முடியல, ஆனால் அப்படி ப்ரெட்டை இறுக்கமானதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. என்னால் அதை வெட்ட முடியும், ஆனால் வெட்டுவதுங்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கத்தியை வேறு ஒன்றா பயன்படுத்தணுங்கிறார். அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பரிசோதனையை அடுத்து நம்மளை வச்சு செய்ய சொல்லுவார். நீங்கள் யாராவது முடியும்னா வெட்டுங்களேன்னு சொல்லி கொடுப்பாருன்னு தெரியும். சாதாரணமாக எல்லா வீட்டிலும் பார்க்கிற கடந்து போகிற எளிமையான ஒரு சம்பவம், ஒரு படைப்பாளிக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தந்தையினுடைய அதிகாரம் தோற்கிற இடத்தில் பிள்ளைகள் சிரிக்கிறாங்கங்கிறதாகவும், தந்தையால் இயலாதது என்று ஒன்றே இல்லை என்று தந்தை நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் பொய் தாங்கிறதையும், ஒரு சாதாரண ரொட்டி துண்டு இறுக்கமடைந்தால் கூட ஒரு தந்தையால் வெல்ல முடியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே தந்தை அவருக்கு தான் இவர் கடிதம் எழுதுகிறார். அவர் தான் மெட்டமார்ஃபசிஸ் கதையில் வர்றார். அவர் தான் காஃப்காவினுடைய எல்லா படைப்புகளையும் வரக்கூடிய தந்தையாக இருக்கிறார். ஒருவேளை அந்த இறுக்கமான ரொட்டி துண்டை வளைந்த கத்தியை கொண்டு ஒருவரால் வெட்ட முடியும் என்றால் காஃப்காவினுடைய அம்மாவால் வெட்ட முடியும். அவங்க அம்மாவால் ஈஸியாக அதை செஞ்சிட முடியும். எல்லா நேரங்களிலும் அவங்க அம்மாவோட அவருக்கு இருந்த நெருக்கம் வேறு, தந்தையோடு இருந்த பிணக்கு வேறு. 1937 ஆண்டில் புதுமைப்பித்தன் கைக்கு ஒரு ஆங்கில புத்தகம் கிடைக்கிறது. அவர் அந்த ஆங்கில சிறுகதை தொகுப்பை படிக்கிறார். அதில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட காஃப்காவினுடைய கதையையும் காஃப்காவை பற்றின கட்டுரையும் படிக்கிறார். படிச்சுட்டு இதை படிங்க என்று அவர் கொண்டு போய் கானா சுப்பிரமணியம் கையில் கொடுக்கிறார். கானா சுப்பிரமணியம் ஆங்கிலத்தில் எழுதுவதற்காக பயிற்சி பெற்ற, ஆங்கிலத்தில் கதை எழுதக்கூடிய, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உலக இலக்கியங்களையும் படித்த ஒரு படைப்பாளி. அவர் இந்த புத்தகத்தை வாங்கி காஃப்காவை முதன்முறையாக படிக்கிறார். படிச்சுட்டு வியந்து போய் சொல்கிறாரு, நான் அவர் காஃப்காவை பற்றின கட்டுரையெல்லாம் படிக்கலை, காஃப்காவோட கதையை மட்டும் படித்தேன், போய் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. புதுமைப்பித்தன் சொல்கிறார், நம்ம 2 பேரோட அப்பாவும் அதில் வர்றாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு தமிழ் எழுத்தாளன் காஃப்காவோடு எங்கே தொடர்பு கொள்கிறான் என்றால் தந்தையின் வழியாக தான் தொடர்பு கொள்கிறான். உலகில் அது காஃப்காவுடைய தந்தையாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கானாசுவனுடைய தந்தையாக இருக்கலாம், புதுமைப்பித்தனுடைய தந்தையாக இருக்கலாம், எந்த தந்தையாக இருக்கலாம். உலகில் எல்லா தந்தைகளும் ஒருபோல தான் நடக்கிறாங்க, ஒருபோல தான் குற்றம் சாட்டுகிறார்கள், ஒருபோல தான் விளக்கம் அளிக்க கேட்கிறார்கள், ஒருபோல தான் காரணங்களை கேட்கிறார்கள்ங்கிறதுனால அவங்க 2 பேருக்குமே பிடிக்குது. அப்போது புதுமைப்பித்தன் ஒரு காஃப்காவை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறார். என்ன அப்படின்னா, காஃப்காவோட கதையில் ஒரு மனுஷன் திடீர்னு இப்படி ஒரு பூச்சியாக மாறிடுறான். நாய் தன்னுடைய தான் ஏன் இப்படி இருக்கோங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருது. இப்படி விலங்குகளாக தான் மாறுகிற அல்லது விலங்கை புரிந்து கொள்கிற தன்மைங்கிறது நம்ம ஆன்மீகத்தில் ஒரு பகுதியாக இருக்கே, இவனுக்கு இந்திய ஆன்மீகம் புரியுது ஓய் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா காஃப்கா ஒரு ஜெர்மன் மொழியில் எழுதின ஒரு யூதராக இருந்த மனிதன் மட்டுமல்ல, ஒரு இந்திய மனதை, இந்திய குடும்பங்களை, இந்திய குடும்ப உறவுகளை புரிந்து கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னும் அவருக்கு தெரியுது. ஆசையாக அவங்க காஃப்காவை படிக்கிறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. கானா சுப்பிரமணியம் எழுதுகிறார் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் மௌனியை பார்க்க போனேன். மௌனியை பார்க்க போகும்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து காஃப்காவோட ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் இதை படியான்னு கொடுத்தேன். அவர் படித்தார். உலகத்துக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் இந்த மனுஷன் எனக்காக எழுதியிருக்கிறான்னு சொன்னார். தமிழினுடைய 3 முக்கியமான படைப்பாளிகள் காஃப்காவை ஒரே புள்ளியில் சந்திக்கிறாங்க. தந்தைக்கு எதிராக இருக்கக்கூடிய பிள்ளைகளோட ஆசைன்னு. புதுமைப்பித்தன் கேட்கிறார், எங்கள் அப்பா ஒருபோதும் காஃப்கா
படிக்க மாட்டார், காஃப்கா அப்பா போல் இருக்க மாட்டார், அவர் வேறையா அப்படின்னு. கானாஸோடைய அப்பா சொல்கிறார், கானாஸ் சொல்கிறார், எங்கள் அப்பா காஃப்காவையும் படிப்பார், காஃப்கா அப்பா போலையும் இருப்பார். ஏன்னா நான் அவரை இங்கிலீஷில் எழுதுங்கன்னாரு, மீறி தமிழில் எழுதுனேன் இல்லையா, தந்தையினுடைய ஆசையை மறுத்த பையன் தானேங்கிறார். கானாஸும் மௌனியும் ஒரே சந்தித்தாங்க. கிட்டத்தட்ட அதே புள்ளியில் தான் நானும் என்னுடைய இளமையில் தந்தையிடமிருந்து விலகிய ஒரு பையனாக என்னோட விருப்பத்தினுடைய பாதையில் நடக்க தொடங்கும் போது காஃப்காவாக நான் என்னை உணர தொடங்கினேன். காஃப்கா கேட்ட கேள்விகள் எல்லாமே சரியான கேள்விகள் தான் அப்படின்னு நான் உணர்ந்தேன். காஃப்கா ஒரு அங்கீகாரத்துக்காக ஏங்கினாரே, அந்த அங்கீகாரத்துக்காக ஏங்குகிறவனாக இருந்தேன். எந்த அங்கீகாரத்துக்காக ஏங்கினார்? காஃப்காவினுடைய லெட்டர் டு மெலினாவில் ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையின் உன்னதமான இரவு ஒன்றை பற்றி காஃப்கா சொல்கிறார். அது என்ன உன்னதமான இரவு? அந்த உன்னதமான இரவை குறிப்பிட விரும்புகிற காஃப்கா எதை ஞாபகப்படுத்துகிறார்னா, தஸ்தாவ்ஸ்கியை ஞாபகப்படுத்துகிறார். தஸ்தாவ்ஸ்கியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இரவு, மறக்கவே முடியாத ஒரு இரவு, அந்த இரவை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். யாருக்கு எழுதுகிறார்? காதலிக்கு எழுதுகிறார். ஒரு காதலிக்கு பேராசிரியரை போல, ஆராய்ச்சியாளரை போல ஒருவர் கடிதம் எழுதினா கட்டாயம் காதல் தோற்று தான் போகும். அப்படி ஒரு காதலில் தோற்க விரும்பிய பேராசிரியராக, ஆய்வாளரை போல தான் கடிதம் எழுதுகிறார். அந்த இரவு உண்மையில் படிக்கும்போதும் மறக்கவே முடியாத ஒரு இரவு. இளமையில் தன்னுடைய முதல் நாவலை எழுதி கொண்டிருக்கிறார் தாஸ்தாவஸ்கி. பூவர் ஃபோக் அப்படிங்கிற அந்த நாவலை எழுதி முடிக்கிறார். அறையில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பருக்கு அந்த புத்தகம் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது. எழுதி முடிக்கப்பட்டு கீழே கிடக்கிற காகிதங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மனிதன் பித்தேறியது போல் எதுக்கு இப்படியெல்லாம் எழுதுகிறான், அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட இந்த எழுத்து ஏன் முக்கியமாகிடுச்சுன்னு பார்த்துட்டே இருக்கார். எழுதி முடித்த பிறகு அவ்வளோத்தையும் திரட்டி அவர் படிக்கிறார். அந்த அறையில் கூட இருந்த கிரிகோரியோங்கிற அந்த நண்பர் படிக்கிறார். படித்ததோடு அந்த கையெழுத்து பிரதியை அப்படியே எடுத்து கொண்டு போய் அன்று ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான இலக்கிய விமர்சகராக இருக்கக்கூடிய நெக்ரசோவிடம் கொடுக்குறார். இதை நீங்கள் படித்து பாருங்கள், என் அறையில் இருக்கக்கூடிய என்னோட அறை தோழன் எழுதிய ஒரு படைப்பு என்று. நெக்ரசோவ் படிக்கிறார். எப்போ இது எல்லாமே இரவில் நடக்குது. படித்து முடித்த பிறகு இரவு மணி 3க்கு அறைக்கதவை தட்டுறாங்க. நெக்ரசோவும் இவரும் அவருடைய அறை தோழரும் தட்டி தூக்கத்தில் இந்த தஸ்தாவஸ்கியை எழுப்பி சொல்கிறாங்க, மிக முக்கியமான ஒரு நாவலை எழுதிட்டேயா நீ ஒரு கலைஞன், உன்னுடைய நாவலுக்கு இணையான ஒன்றே கிடையாதுன்னு வியந்து 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 பாராட்டுறாங்க. இவ்வளவுக்கும் நெக்ரசோவிற்கு தஸ்தாவஸ்கி என்றால் யாருன்னு தெரியாது, அந்த இளைஞன் ஏன்னா எழுதினான்னு தெரியாது. ஆனால் புதியதாக எழுத விரும்புகிற ஒரு இளைஞனை, அந்த இளைஞனுடைய நாவலை உடனே படித்து இரவோடு இரவாக தேடி வந்து அரைக்கதவை தட்டி விடிகாலை வரை அவருக்கு எவ்வளவு பாராட்ட முடியுமோ அவ்வளவு பாராட்டி வாழ்நாளில் அவர் பெற்ற அத்தனை துயரங்களுக்கும் ஈடான மகிழ்ச்சியை அவருக்கு கொடுத்துட்டு அவர்கள் காலையில் போகிறாங்க. ஜன்னல் வழியாக அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருந்த தஸ்தாவஸ்கி எழுதுகிறார், இந்த உலகம் எவ்வளவு அன்புமயமானது, யாரோ ஒருவர் பாராட்டுகிறாரே, இதைவிட மகிழ்ச்சியான உன்னத இரவு இருக்க முடியுமா என்று. அந்த உன்னத இரவை காஃப்கா குறிப்பிடுறார். அப்படி ஒரு இரவு தான் எனக்கு தேவை. அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுத்தில் தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், முகம் தெரியாத ஒருவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த இரவில் பேசிட்டு போக முன்னாடி அவர் ரொம்ப அழகான ஒரு குறிப்பை காஃப்கா எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, உண்மையில் அந்த 2 பேரும் செய்த செயல் எப்படிப்பட்டது. ஒரு இளைஞனுக்கு அவன் எழுதின படைப்பை, ரொம்ப நல்ல படைப்பு, இதை விட சிறந்த எழுதவே முடியாதுன்னு சொல்லி அவருக்கு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அளித்தால் நீங்கள் தானே பெரிய ஆளாக இருக்கணும். ஆனால் நீங்கள் அல்ல பெரிய ஆள். உங்களையே இப்படி ஒரு படைப்பை எழுதி இரவில் தேடி வர வச்ச தஸ்தாவஸ்கி தான் பெரிய ஆள். அவர் தான் கடைசி வரை எழுத்தாளராகவே இருந்தார். படைப்பாளியாக யாரோ ஒருவருடைய முகம் தெரியாத ஒருவர் உங்கள் கதவை தட்டி அந்த இரவிலேயே உங்களுடைய படைப்பை பாராட்டி உங்களுக்கான அந்த இலக்கிய இடத்தை வழங்கினார் இல்லையா. காஃப்கா அதுக்கு தான் ஆசைப்பட்டே இருக்கிறார். வாழ்நாளெல்லாம் அவருடைய காதலிக்கு எழுதின கடிதத்தில் நிறைய கடிதங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஒரு எழுத்தாளன், இலக்கியவாதி, இலக்கியம்தான் என்னுடைய சொந்த உலகம், இந்த உலகத்துக்குள்ளாடி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் வேறு, வெளி உலகம் அது கேட்கக்கூடிய பொருளாதார காரணங்கள், அதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னுடையது அல்லன்னு எழுதுகிறார். அந்த தஸ்தாவஸ்கி குறிப்பிட்ட அந்த உன்னத இரவை படிக்கும் போது எனக்கு தோணுது, காஃப்காங்கிற மனிதனே தஸ்தாவஸ்கியால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். எங்கேயாவது ஒரு இடத்தில் நீங்கள் ஒயிட் நைட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய வெந்நீர இரவுகளில் வரக்கூடிய நாயகனை படித்தால் அந்த நாயகன் காஃப்காவை போல தான் இருக்கிறான். அவன் நாஸ்தான்காவை பேரை திரும்ப திரும்ப சொல்லி
இரவெல்லாம் ஒரு பாலத்தில் பிரிந்த காதலுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த இளைஞனைப் போல தான் அவரும் வாழ்நாள்லாம் இருந்தார். அப்போ காஃப்காவிடம் நமக்கு இருக்கக்கூடியது, தஸ்தாவஸ்கியிடம் நான் எதை அடைந்தேனோ அவரோட தஸ்தாவஸ்கியிடமிருந்து உருவாகி வந்த ஒருவராக தான் நான் காஃப்காவை பார்க்குறேன். காஃப்காவினுடைய மொழியும் சரி, அந்த மொழியை கொண்டு அவர் நிகழ்த்துகிற ஒரு மாயமும் சரி, ரொம்ப ரொம்ப அற்புதமானது. சின்ன 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 சொற்களை கொண்டு சின்ன 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 உணர்ச்சிகளின் வழியாக அவர் ஒரு மகத்தான உண்மையை கண்டுபிடிச்சிடறார், சொல்லிடுறார். இன்னும் சொல்லப்போனால் உண்மைனா என்ன அப்படிங்கிறத பற்றி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீதி உணர்வு அப்படிங்கக்கூடியது மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, நம் காலகட்டத்தில் நீதி அப்படிங்கக்கூடியது என்ன அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். அவருடைய கதைகள் எல்லாவற்றிலும் 2 விஷயங்கள் இடம்பெறுகிறது. ஒருவர் என்னவா வேணாலும் மாறுகிறார். அவர் பூச்சியாக மாறலாம், அல்லது கைது செய்யப்பட்டுடலாம், அல்லது முகம் தெரியாத கோட்டையின் முன்னாடி காத்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குன்னு நம்ம கேட்கவே முடியாது. எதற்காக இந்த போராட்டம்னு தெரியாது. ஆனால் அப்படி நடக்கும்போது என்ன ஆகிறார்கள், அவருக்கு என்ன உண்மையிலேயே அந்த கதாபாத்திரங்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்ங்கிறது தான் இருக்குது. இந்த உருமாற்றம் கதையில் வரக்கூடிய அந்த கதாநாயகனுக்கு என்னெல்லாம் எழுதினாரோ அது எல்லாமே அவருடைய நாட்குறிப்பில் அங்கங்கே சின்ன 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 குறிப்புகளாக அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்த, அவருக்கு தெரிந்த, அவர் சந்தித்த மனிதர்களுடைய காட்சிகளாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நாம் இந்த புனைவில் பார்க்கக்கூடிய காஃப்கா ரொம்ப ரொம்ப தீவிரமான, யாரோடும் எதையும் உரையாடாத, ரொம்ப இறுக்கமான மனிதராக இருக்கிறார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இருந்த காஃப்கா அப்படி இல்லை. அவர்கிட்ட ஒரு கேலி, கிண்டல், இன்னும் சொல்லப்போனால் எல்லா வகையான உணர்ச்சிகளும் இருக்குது. அவர் உடற்பயிற்சியில் ஈடுபடுறவராக இருக்கிறாரு, நீச்சல் வீரராக இருக்கிறாரு. உணவில் என்னென்ன உணவை எப்படி சாப்பிடணுங்கிற அந்த உணவு முறைகளை துல்லியமாக தெரிந்து வைத்திருப்பவராக இருக்கிறாரு. அப்போது புனைவில் இல்லாத ஒரு காஃப்கா, புனைவில் இல்லாத ஒரு உண்மையிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து கண்டெடுத்த அந்த விஷயங்களை எல்லாவற்றையும் எப்படி நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறாரு, எப்படி நாட்குறிப்பில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் அவர் எழுத விரும்பின கதைகள் ஏராளம், நிறைய விஷயங்களை எழுத ஆசைப்பட்டிருக்கிறார். அப்புறம் தீவிரமாக படித்திருக்கிறார். நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு கையில் நோட்டை வச்சுட்டே படித்தேன். என்னென்னா, காஃப்கா என்னென்ன புத்தகங்களை படித்தாருங்கிற புத்தகங்களுடைய பட்டியலை எடுத்துகிட்டே வந்தேன். ஏன்னா அந்த புத்தகங்களில் எதையாவது நான் படிக்காமல் விட்டுட்டேன்னா, இல்லை ஏன் நான் படிக்கும்போது அந்த புத்தகங்களை பற்றி அப்படி எழுதலை அப்படின்னு. நான் காஃப்காவினுடைய நாட்குறிப்பை பற்றி எழுதுகிறேன். காஃப்கா தன்னுடைய நாட்குறிப்பில் கத்தேனுடைய நாட்குறிப்பை பற்றி சொல்கிறார். அந்த நாட்குறிப்பை படிக்கும்போது அந்த நாட்குறிப்பில் தான் என்ன உணர்ந்தேன், ஒரு மனிதனால் ஒரு நாளில் இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சிட முடியுது, நான் செய்யலையேங்கிற குற்ற உணர்வுக்கு உள்ளாகிறார். அப்படின்னா நிறைய படித்த, தன் காலகட்டத்தினுடைய எல்லா விஷயங்களையும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்ட, இசை நிகழ்ச்சிகளுக்கு சென்ற, நாடகங்களுக்கு சென்ற, இலக்கிய கூட்டங்களுக்கு சென்ற, வார இதழ்கள் அத்தனையும் வாசித்த, தீவிரமாக இலக்கியத்தின்பால் செயல்பட்ட ஒரு மனிதனை உலகம் புரிந்து கொள்ளலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வீடு புரிந்து கொள்ளலை. உலகம் புரிந்து கொள்ளாததை பற்றி அவருக்கு பெரிய குற்றச்சாட்டு இல்லை. ஏன்னா அவர் உலகை நோக்கி எதையும் சொன்னதாகவோ, உலகை பெரிதாக விமர்சனம் செய்ததாகவோ எடுத்துக்கல. ஆனால் திரும்ப திரும்ப வீடு புரிந்து கொள்ளலைங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்கிறத விட, அவர் அந்த உறவுகளை எல்லாவற்றையும், அவங்க ஒரு சின்ன குடும்பம், அவருடைய தந்தை ஒரு கடை வச்சுருக்கிறாரு, ரொம்ப ஒரு அதிக வசதி இல்லாத ஒரு நடுத்தர வர்க்க வாழ்க்கையிலேருந்து தான் உருவாகியிருக்கிறாங்க. அவருடைய சகோதரிகள்லாம் கூட பின்னாடி அவங்க யூதர்கள்ங்கிறதுனால முகாமில் கொல்லப்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு துயருற்ற வாழ்க்கைக்குள்ளாடி இருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை எழுத்தாளனால எப்படி காட்ட முடியுது, கண்டறிய முடியுது. குறிப்பாக மனித மனதை ஆராய முற்படுகிற காஃப்கா எப்போவுமே ஒரு தராசோட முள் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறார். அந்த முள் எந்த பக்கமும் நிற்கவே இல்லை. நிகழ்ச்சிகள் மாறி மாறி நடக்கும் போதெல்லாம் அவர் அந்த நிகழ்ச்சிகளின் வழியாக இந்த உலகினுடைய இயக்கத்தை, அந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை அவர் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கடிதங்களில் சில கடிதங்கள் அவங்களோட சகோதரிக்கு எழுதப்பட்டிருக்குது, சில கடிதங்கள் அவருடைய காதலிக்கு எழுதப்பட்டிருக்கு. அவர் 2 முறை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக, திருமணத்திற்கான அந்த ஒப்பந்தம் வரை சென்று வேண்டாம் என்று விட்டுட்டார். ஒரு குறிப்பில் எழுதுகிறாரு, அப்படி திருமணம் என்பது உண்மையில் என்ன அப்படின்னா, அது குட்டுக்கும் இவளுக்கும் நடக்கக்கூடிய வார் தான் அப்படின்னு எழுதுகிறார். இன்னொரு அது அந்த வார் எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு பெட்டில் தான் நடக்குது அப்படின்னு எழுதுகிறார். சீரியஸாக பார்க்குற, ரொம்ப ஒரு அந்த நீங்கள் ஒரு விசாரணையிலையோ அல்லது கேசில்லையோ பார்த்த காஃப்காவிடமிருந்து மாறுபட்ட ஒரு காஃப்காவை நம்ம அந்த குறிப்புகளில், கடிதங்களில் பார்க்க முடியுது. எல்லா இடங்களிலும் அவர் கைவிட்டதுக்கான காரணங்களே அவரே உணர்கிறார். சென்ற நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு 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 துரதிர்ஷ்டமாக இல்லைன்னா ஒரு துயரம்னு சொல்கிறதா இருந்தால்,
முக்கியமான படைப்பாளிகள் அத்தனை பேருமே காச நோய்க்கு உள்ளாயிருக்கிறாங்க, காச நோய்க்கு பலியாயிருக்கிறாங்க. அதில் 2 பேரை காச நோய் ரொம்ப மோசமாக அதில் பாதிக்கப்பட்டு அதில் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் ஆண்டன் செக்காவ், இன்னொரு காஃப்கா. குறிப்பாக இதே போல் இளமையிலேயே அவர்கள் காச நோய்க்கு உள்ளாகி காச நோயினுடைய சிகிச்சைக்காக போய் எடுத்து அந்த டிபின்னு சொல்லப்படக்கூடிய காச நோய்க்கு மருந்து இல்லாததுனாலேயே கொல்லப்பட்டாங்க. நிஜமாக அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் காச நோய் வர்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, அவருடைய சுவாசம் தடைபட ஆரம்பிக்கும். மார்பில் எப்போவுமே ஒரு கனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எளிதாக உலவுகிறவர்களைப் போல உலவ முடியாது. அப்போ நீங்கள் ஒரு நெஞ்சில் எப்பவும் ஒரு கனத்தோடையே வாழக்கூடியவராக இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசாக தான் நீங்கள் நினைப்பீங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உண்மையில் உங்களுக்கு இன்னொரு பரிசு கிடைத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இவர்கள் 2 பேருக்குமே நிறைய ஒற்றுமை இருக்குது. ஆண்டன் செக்காவ் கடைசி நாட்களில் எங்கெல்லாம் போனார்னா, அவரும் இதே முதல்ல பேடனுக்கு போய் சிகிச்சை எடுக்கிறதுக்காக நின்று சுகவாசஸ்தலங்களில் போய் சிகிச்சை எடுத்து முடியாமல் போய் கடைசியில் தன்னோட வாழ்க்கையில் என்னுடைய அந்த கைவிடப்பட்ட நிலையை அடைகிறார். அதே தான் காஃப்காவுக்கு நடக்கு. சுந்தரராமசாமி தான் தன்னுடைய நாவலில் ஒரு வரியை எழுதினார். என்ன அப்படின்னா, மேதைமைக்கும் அற்ப ஆயுளுக்கும் என்னதான் சம்பந்தமோ அப்படின்னு. மேதைகள் எல்லாமே அற்ப ஆயுளே இறந்துடுறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே எந்த புதுமை பித்தன் காஃப்காவை விரும்பி படித்தாரோ அவரும் அதே காச நோயால் தான் இறந்தார். ஒரு மர்மமான விதி தான் இவர்களை ஒன்று சேர்க்குது. இந்த விதியினுடைய ஒரு கரம் புதுமை பித்தனையும் ஒரு கரம் காஃப்காவையும் பிடித்து நடந்துட்டு இருக்கதாக தான் பார்க்குறேன். அப்படி பார்த்தா இவர்கள் எல்லோருமே எங்கோ ஒரு இடத்துல அந்த விதியை தாண்டி இந்த வாழ்க்கையை பார்த்துருக்குறாங்க. அடிப்படையான விஷயங்களை நோக்கி தன்னுடைய கேள்விகளை எழுப்புகிறாங்க. குறிப்பாக நாய் மனிதனை பற்றி எழுப்பக்கூடிய ஒரு கதையில் வரக்கூடிய கேள்வி இருக்குது. அவரோட படைப்புகள் பாதிக்கு மேலே முற்று பெறாத படைப்புகள். உண்மையிலே எல்லா இலக்கியத்தினுடைய பெரும் படைப்புகளும் முற்று பெறாத படைப்புகள் தான். எங்கோ ஒரு இடத்துல கதையை விட்டு அந்த எழுத்தாளன் விலகி போயிடறானே தவிர கதை முடிஞ்சிடல. இவருடைய முற்றுப்பெறாத படைப்புகளில் முற்றுப்பெறாத கதைகளில் ஒரு கதை அந்த நாய் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நாயின் கேள்விகளை முன்வைக்கக்கூடிய கதை அது. அந்த கதையில் ஒரு நாய் கேட்கிறது, இவ்வளோ ஆண்டு காலமாக விசுவாசமாக மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் என்பது நாய்கள் மனிதனுக்கிட்ட இருக்கு இல்லையா, அது மனுஷன் உண்டாக்கின சதி அப்படின்னு சொல்லுது. நிஜம் இல்லை. எந்த நாயும் உண்மையிலே மனிதன் மீது எந்த உண்மையில் அன்பு காட்டணும்னு நினைக்கல. இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எ டாக் அப்படிங்கிற கதை. அந்த கதையில் பாருங்கள், நாய் ஒரு முதன்முறையாக நாயாக நாய்களுக்குள் இருப்பதை பற்றி யோசிக்குது, மனிதர்களிடம் இருப்பதை பற்றி அல்ல. நாய்கள் மனிதனிடம் கிடைக்கக்கூடிய அன்பு வேறு. நாய்களுக்குள் ஒரு நாய்க்கு உண்மையில் அன்பெல்லாம் கிடைக்காதோட ஒரு நாய் இன்னொரு நாயை குறைக்குது, சண்டையிடுது, வெறுக்குது. அதில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நாய்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய வேற்றுமையை போல வேறு எந்த விலங்கினத்திலும் கிடையாது அப்படின்னு. உண்மை. ஏன்னா ஒரு நாய் காரில் போயிட்டுருக்கு, இன்னொரு நாய் தெருமுனையில் சாப்பாட்டு காத்துட்ருக்கு. நான் அன்றைக்கு ஒரு நாள் தொலைக்காட்சியில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா, காவல்துறையில் பணியாற்றின 2 நாய்கள் ஓய்வு பெற்றதை காட்டினாங்க. எனக்கு முதல் முறையாக நாய்கள் ஓய்வு பெறும் அப்படிங்கிறத அதிர்ச்சியாக இருந்தது. அந்த 2 நாய்கள் ஓய்வு பெறும்போது அதுக்கு 2 மாலை போட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் அதுக்கு ஒரு விடை எழுப்புகிறாங்க. என் மனதில் முதல்ல தோன்றிய கேள்வி, நாளையிலேருந்து அது பென்ஷனர் வாங்குமா? பென்ஷனரா வாங்குன்னா அது பென்ஷன் வாங்குகிற வரிசையில் போய் நிற்குமா? அப்புறம் ஒரு நாய் ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்யும்? குறைப்பதை நிறுத்திடுமா? துப்பறிங்கிற பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றுமா? அப்புறம் மனிதன் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானவன்னா, நாய்க்கு ஓய்வு கொடுக்குற அளவுக்கு ஒரு கால கடுவை முன்னு இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுத்துக்கலாம் இனிமேல் அப்படி. அப்புறம் பென்ஷன் வாங்குகிற எல்லா மனிதர்களைப் போல் பென்ஷன் வாங்குகிற நாய்களுக்குள்ளாடியும் ஏதாவது அமைப்பு இருக்குமா? அவங்க ஒன்று கூடி மாலை நேரத்தில் பேசுவாங்களா? ஆனால் இப்போ நமக்கு வேடிக்கையாக தோன்றுகிற விஷயத்தை அவர் நியாயமாக ரொம்ப கோபத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாயினுடைய அடிமனதிலிருந்து எழக்கூடிய கேள்வியாக சொல்கிறார். உண்மையில் சாப்பாடு கொடுக்குறாங்கங்கிற ஒரு காரணத்தை தவிர இந்த மனிதர்கள் மீது நமக்கு என்ன உறவு இருக்குது? ஒன்றுமே இல்லை. எந்த நாயாவது எப்போதாவது மனிதனோடையே வாழணும்னு நினச்சிக்கிட்டே வாழுதே இல்லையே. ஆனால் நாய்கள் திரும்ப திரும்ப நாய்களுக்கு எப்போவோ சொல்லப்பட்டதாம். அது ரொம்ப அழகான வரி. என்ன அப்படின்னா, இந்த பூமியை ஈரமாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நாயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாயின் வாயிலிருந்து சொட்டுகிற அந்த எச்சில் வழியாக பூமியை அது ஈரப்படுத்துகிறது இல்லையா, அதன் வழியாக பூமியை எப்போவுமே ஈரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நாயிடம் இருப்பதாக நாய் நினைக்குது. என்ன
பிரமாதமான வரி பாருங்கள். இந்த பூமியை மனிதர்கள் காப்பாற்றலை, மனிதர்கள் கைவிட்டாங்க, அதை ஈரமாக்கி வைத்து கொள்ளலை, உலர விட்டுட்டாங்க, போரின் போது அவ்வளோ ரத்தத்தை சிந்த விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு நாய் தன் பொறுப்புணர்வோடு தன் வாயிலிருந்து ஒரு எச்சியை ஒழுக விட்டு இந்த பூமியை ஈரமாக்கி காப்பாற்றி விடலான்னு நினைக்கிதுன்னா உண்மையில் நாய் அல்ல, அது ஒரு தரிசனத்தினுடைய அடையாளம் போல் மாறிடுது. அதே நாய் அங்கே சொல்லுது, நாயை பற்றி ஒரு குறிப்பு எழுதுகிறாரு. என்ன அப்படின்னா, பசியின் போது அது ஏன் பூமியை பார்த்து கத்துவதற்கு பதிலாக வானை நோக்கி கத்துதுன்னு கேட்குறார். அப்படி படிக்கும்போது அந்த இடத்த தாண்டி போகவே முடியல. ஒரு நாய் ஏன் தன்னுடைய பசியின் போது வானை நோக்கி அது குறைக்கணும், ஏன் சத்தாடணும் அப்படின்னா ஒரு காரணம்தான் இருக்குது. மனிதர்களே இல்லை என்று அது முடிவு செய்து விட்டது. மனிதன் எப்போதெல்லாம் நெருக்கடியின் போது வானை நோக்கி கடவுளிடம் மன்றாடுகிறானோ அதே போல் தன் பசியை பற்றி இனி மனிதர்களிடம் மன்றாட முடியாதுன்னு ஒரு நாய்க்கு தெரிஞ்சிருக்கு. நாயும் மனிதனும் ஒரே நேரத்தில் வானை நோக்கி எழுப்புகிற குரல் என்பது கடவுளை நோக்கிய குரல் அல்ல, அது இந்த உலகம் கைவிடுவிட்டது என்பதை நோக்கிய குரல். அந்த நாய் சொல்லுது, எப்போது இந்த உலகம் உணவில் தன்னிறைவை அடைகிறதோ அப்போது தான் நாய்க்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லுது. அது விரும்பிய உணவை அதுவே எடுத்துக்கலாம், அது விரும்பிய உணவு அதனுடைய இடத்திலே கிடைக்கும். இல்லாதவரை அது மனிதர்கள் தான் உணவளிப்பார்கள். மனிதர்கள் அளிக்கிற உணவின் காரணமாகவே அதுக்கு மனிதர்களோடு வாழ வேண்டிய, மனிதர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் மனிதன் நாயிடம் காட்டுகிற அன்பை விட நாய் மனிதனிடம் காட்டுகிற அன்புங்கிறது மேலானதாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த கதை நாயை பற்றி அல்ல, இந்த கதை ஒரு பூச்சியை பற்றி அது அல்ல. மாறாக இந்த பூச்சியையோ நாயையோ அல்லது இன்னொரு விலங்கையோ எடுத்துக்கொண்டு காஃப்கா அதன் வழியாக சொல்ல விரும்புவதெல்லாம் என்ன அப்படின்னா, அடிப்படையான கேள்விகள். இந்த பூமி, இந்த வாழ்க்கை, இங்கே நடக்கக்கூடிய செயல்கள், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் யாருக்காக, எதற்காக? உண்மையில் நாம் அப்படி தான் நடந்து கொள்கிறோமா? அப்படி நடக்காத போது நாம் புறக்கணித்தது ஒரு நாயை அல்ல, ஒரு விலங்குக்குள்ளாடி இவ்வளவு வேறுபாடுகளையும் விலங்கு ஒருபோதும் ஏற்படுத்தலை. மனிதர்கள் தான் அதை ஏற்படுத்தினாங்க. மனிதர்கள் தான் நாய்களை இத்தனை விதமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் தான் அதை டொமஸ்டிகேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாழ்க்கைக்கு உள்ளாக்கி அந்த நாய்களுக்கு வேறு வேறு அதிகாரங்களே வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாய் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப இன்னொரு அழகான வரி அதில் இருக்குது. தன்னுடைய இளமை காலத்தை கடந்து வந்துவிட்ட ஒரு நாய் தான் எப்படி பெரிய நாயானோன்னு அதுக்கு தெரியாது அப்படிங்க. மனிதர்களுக்கு தன் இளமை காலம் எப்போதும் தன் நினைவில் இருந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு சிறுவனாக என் மனதில் எப்போதும் இருக்கிறேன். கடந்து வந்த பாலிய காலங்கிறது மனதில் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாய்க்கு குட்டியாக இருந்துச்சு, சாப்பாடு கிடைச்சது, வளர்ந்து வந்துடுச்சு. அதுக்கு தன்னுடைய இளமை காலத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் பெரிய நினைவுகள்லாம் இல்லை, ஆனால் வந்துடுச்சு. இன்னொரு நாய்க்குட்டி அதே போல் பக்கத்தில் ஓடி ஆடும் போது இதுக்கு தெரியுது, இதுவும் நம்மளை போல் வரப்போது எதுவுமே தெரிஞ்சு கொள்ளாமல். அப்போது இது வெறும் நாயை பற்றின அல்லது ஒரு எழுத்தாளன் எங்கோ ஒரு இடத்துல எழுதின கதையை பற்றியது மட்டுமல்ல நண்பர்களே. மாறாக நம் வாழ்க்கையை எப்போதெல்லாம் ஒருவர் ஆழ்ந்து பார்க்கவும், கேள்விகளை கேட்கவும், இந்த கேள்வியின் வழியாக 2 விஷயங்களை திரும்ப திரும்ப காஃப்கா சொல்லிட்டே இருக்கார். அதில் ஒன்று பசி. அவருடைய கதையில் வரக்கூடியவன் ஒரு நாளில் திடீர்னு காலையில் பூச்சியாக மாறிடுறான். பூச்சியாக மாறியன்னா அந்த பூச்சி ஒரு கரப்பான் பூச்சி அப்படின்னா, அந்த கரப்பான் பூச்சியாக அவன் மாறின பிறகு அவன் அறையை விட்டு வெளியே போகல. ஆனால் அவனோட பிரச்சனை கரப்பான் பூச்சியானது அல்ல, ஆஃபீஸ்க்கு போக முடியலைங்கிறதும். ஆஃபீஸ் போனால் ட்ரெயினை பிடிக்கணும் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும், குறித்த நேரத்துக்குள்ளாடி போகணும், ஆஃபீஸில் போய் சேல்ஸ்மேனாக இருக்கான், சேல்ஸ் வேலையை பார்க்கணும். நீங்கள் என்னவா வேணுமானாலும் இந்த வாழ்க்கையில் மாறிக்கொள்ளுங்கள், அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. ஆனால் ஆஃபீஸ் போகிறீங்களா போகலையா? ஆஃபீஸ் போகலைன்னா சாப்பாடு கிடைக்காது, சம்பளம் கிடைக்காது. சம்பளம் கிடைக்காவிட்டால் இப்போ இருக்கிற பாதுகாப்பான வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்காது. அவன் இந்த எல்லாவற்றையும் தாண்டிய பிறகு அந்த வீட்டுக்குள்ளாடி அறைக்குள்ளே இருந்துட்டு நான் பூச்சியாக மாறிட்டேங்கும் போது அது அவர்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. அவனுடைய தந்தை மட்டும்தான் அதை கண்டிக்கிறாரே தவிர அம்மாவுக்கோ சகோதரிக்கோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர்கள் உடனடியாக அவனுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய தொடங்கிடுறாங்க. அறையில் அவனுக்கு தேவையில்லாத பொருட்களை அகற்றுறாங்க, அவனுக்கு தேவையான உணவளிக்க தொடங்கிடுறாங்க. ஆச்சரியமாக இருக்கு என்ன அப்படின்னா, இந்த உலகில் பெண்களுக்கு யாருக்காவது ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும் போல இருக்குது. அவன் கரப்பாம்பூச்சி ஆனாலும் அதை பராமரிக்கிற பொறுப்பு அவன் வீட்டு பெண்களுக்கு வந்துடுச்சு. அந்த பெண்கள் திரும்ப திரும்பியும் அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் அவனுடைய தந்தை என்ன செய்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது கரப்பாம்பூச்சி தான், சம்பாதிக்கலை, பணம் கொண்டு வரல, அது ஒரு பூச்சி தாங்கிறார். பல நேரங்களில் தந்தையின் முன்னால் கைகட்டி நிற்கக்கூடிய பசங்க தன்னை பூச்சியாக தான் நினைக்கிறாங்க, பூச்சியாக தான் உணர்றாங்க. அப்போ அந்த பூச்சியின் மீது கடைசியாக அந்த தந்தை செய்யக்கூடிய ஒரு அழகான செயல் என்ன அப்படின்னா, அவன் பசிக்கு தருகிறேன் என்று ஒரு ஆப்பிளை தூக்கி எறிஞ்சு அந்த ஆப்பிளால் அவன் காலை உடைச்சி அவனோட மரணத்துக்கு காரணமாகிறார். வேறு ஏதாவது ஒரு பழத்தின் காரணமாக அவன்
மரணம் அடைஞ்சிருந்தா பரவாயில்ல. அவன் ஆப்பிளால் அடிக்கப்படும் போது முதற்கனி ஞாபகத்துக்கு வருது. முதல்ல ஆப்பிளால் தான் மனிதன் அறிவின் தேட்டத்துலேருந்து வந்தான். அறிவு ஆப்பிள் வழியாக தான் அவனுக்கு அறிமுகமானது. அதே அறிவு, அதே ஆப்பிள் தான் இப்போது கிரிகர் சாம்சாவின் மீது எரிந்து அவனை கொல்ல கருவியாக மாறியது. காஃப்காவே எழுதியிருக்கிறார் அவருடைய குறிப்பில், ஆதாமும் ஏவாளும் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வெளியே போகும்போது 2 பொய்கள் இந்த உலகத்திடம் சொல்லப்பட்டன. ஒரு பொய்யை சொன்னது பாம்பு, நீ இந்த அறிவு கனியை சாப்பிட்டுட்டா கடவுள் போல ஆயிடுவேன்னு. அது உண்மையில் பொய். 2வது பொய்யை சொன்னவர் கடவுள். என்ன அப்படின்னா, அறிவு கண்ணை சாப்பிட்டுட்டேன்னா நீ அறிவாளி ஆகிடுவேன்னு. 2மே பொய் தான், 2மே நடக்கலை. அதே காஃப்கா சொல்கிறார் என்ன அப்படின்னா, நீங்கள் சொர்க்கத்திலிருந்து மனிதனை வெளியேற்றின பிறகு சொர்க்கத்தை எதுக்கு வச்சுட்டு இருந்தார் கடவுள்? அதை அழிச்சிருக்கணும் தானே. ஒருவேளை மனிதன் திரும்பி வருவாங்கிறதுக்காக வச்சுருந்தாரா, அல்லது மனிதன் தான் திரும்பி போகணும் அப்படிங்கிறதுக்கான நினைப்பே இல்லாமல் போயிட்டானா? சோம்பேறித்தனமும் பொறுமையின்மையும் தான் 2 முக்கியமான குற்றங்கள் அப்படின்னு காஃப்கா சொல்கிறார். ஒன்று, மனிதன் திரும்பி போகலை, இவன் இல்லை, தலைமுறையாகவே திரும்பி சொர்க்கத்துக்குள்ளே போகலை. இன்னொன்று, பொறுமையே இல்லை. அப்புறம் வேடிக்கையான வரி பாருங்கள், மனிதன் வளர்ப்பு மிருகமாக இருந்த முதல் விலங்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த பாம்பு தான் சொல்கிறார். ஏன்னா அவனோட சேர்ந்து அதுவும் வந்துருச்சே. அப்போது காஃப்காவை படிக்கும்போது உண்மையில் ஒரு மனிதனோட எவ்வளவு ஆழமான, எவ்வளவு அழகான பார்வைகளை நம்ம பார்க்க முடியுதுன்னு தெரியுது. நான் தொட்டு காட்டியதெல்லாம் அவரோட பற்றின சின்ன குறிப்புகள், சின்ன சித்திரங்கள் தான். இந்த அவருடைய நூற்றாண்டை கொண்டாடுகிற விதமாக நான் ஏதாவது ஒரு படைப்பை செய்யணும்னு விரும்பினேன். ஏன் அப்படின்னா, அவரை பற்றி பேசுவதல்ல அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலிங்கிறது. அவர் எழுதியதிலிருந்து, அவருடைய உலகத்திலிருந்து ஒரு துளியை நான் எடுத்து என்னுடைய துளியாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தான். நான் அதனால் அவரை பற்றின அவருடைய அந்த மெட்டமாஃபசிஸ் கதையிலேருந்து நான் ஒரு கதையை எழுதினேன். அந்த கதையை நான் வாசிக்கிறேன், அதோட என் உரையை முடிச்சுக்கிறேன். ஆமாம், ஹங்கர் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவரோட பசி பற்றி அவர் எழுதுகிறார் இல்லையா? அப்படி நிஜமாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பட்டினியை ஒரு கலையாக மாற்றி அதை கண்காட்சிக்கு வைத்து பட்டினியில் இருக்கிறவங்கள பார்வையிடுவதற்கு கட்டணம் வசூலிக்கிறதெல்லாம் நிஜமாகவே நடந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தாண்டும் போது உண்மையில் பசித்த அந்த கலைஞன் இருக்கான் இல்லையா, அவன் பசியை காட்சி பொருளாக்குறான்ல. இன்றைக்கி ஊடகங்கள் செய்யக்கூடிய எல்லாமே பசியை, எல்லா துயரங்களையும் காட்சி பொருளாக்குனது தானே. காஃப்கா எப்போவோ சொல்கிறார், அந்த கலைஞன் பசியை காட்டி எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறான்னு. இந்த கதையை நான் படிக்கிறேன். இந்த கதையோட பேர் மற்றொருவன். அவன் கிர்கர் சாம்சாவை போலவே அதே நிறுவனத்தில் சேல்ஸ்மேனாக வேலை செய்து வந்தான். அவர்களது நிறுவனம் துணி விற்பனை செய்யக்கூடியது. அவனை போன்ற சேல்ஸ்மேன்களின் வேலை என்பது வாடிக்கையாளர்களுக்கு காட்டுவதற்கான துணி சாம்பிள்களுடன் ஊராக சுற்றி அலைய வேண்டியது தான். அவர்களின் முதலாளி கருணையற்றவர், ஊழியர்களினுடைய குரலை காது கொடுத்து கேட்காதவர், நிறுவனத்தினுடைய மேலாளரும் கண்டிப்பானவர். மாத சம்பளம் என்ற கடிவாளம் அவர்களை எதை பற்றியும் யோசிக்க விடாமல் செய்திருந்தது. கிர்கர் சாம்சா சில நாட்களாக அலுவலகம் வரவில்லை. நிறுவன ஊழியர்கள் அவனை பற்றி தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதில் இவன் ஆர்வம் காட்டவில்லை. விற்பனையை அதிகரித்தல் தொடர்பான கூட்டம் ஒன்றில் 1-2 முறை கிர்கர் சாம்சாவுடன் பேசியிருப்பதை தவிர வேறு நெருக்கமான பழக்கம் இல்லை. அவன் கேட்காமலே ஸ்டோர் நிர்வாகியாக இருந்த பெண் அவனிடம் சொன்னால், கிர்கர் சாம்சா கரப்பான் பூச்சியாக மாறிவிட்டானாம். அதை சொன்ன விதத்தில் பயமும் கேலியும் கலந்திருந்தது. அப்படியா என்று அவன் இயல்பாக கேட்ட விதம் அவளுக்கு ஏமாற்றம் அளித்திருக்கக்கூடும். அவள் மறுபடியும் கரப்பான் பூச்சியாக என்று அழுத்தமாக சொன்னாள். அந்த செய்தி அவனுக்கு அதிர்ச்சி அளிக்கவில்லை. சேல்ஸ்மேனாக வேலை செய்கிறவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கரப்பான் பூச்சியாக மாறிவிடுவார்கள் தான். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அதுவும் கிர்கர் சாம்சா போல எவருடனும் பேசி பழகாத, சதா யோசனையுடன் குழப்பத்துடன் இருப்பவர்கள் பூச்சியாக மாறியதில் வியப்பு எதுவும் இல்லை. இடைவிடாத பயணம், குறித்த நேரத்தில் ரயிலை பிடிக்க வேண்டிய கவலை, மோசமான மற்றும் ஒழுங்கற்ற உணவு, வெவ்வேறு நபர்களை சந்தித்து பொய்யாக சிரித்து பேச வேண்டிய கட்டாயம் என சேல்ஸ்மேன்களின் வாழ்க்கை நெருக்கடிகளால் நிரம்பியது. மணல் கடிகாரத்தின் மேலிருந்து விழும் மணல் துகளைப் போல தன் விருப்பம் இல்லாமலே அவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். கிர்கர் சாம்சா செய்ய வேண்டிய விற்பனை பணிகள் அப்படியே இருந்தன. அவனது விடுப்பை எப்படி குறித்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை. மருத்துவ உடுப்பு என்றால் கூட கடிதம் தர வேண்டும், மருத்துவரின் பரிந்துரை அளிக்கப்பட வேண்டும். திடீரென்று கரப்பான் பூச்சியாக மாறிவிட்டேன் என்று ஒருவன் சொன்னால்
எந்த அலுவலகமும் மருத்துவ காரணமாக அதை ஏற்றுக்கொள்ளாதே. கடந்த 5 வருடத்தில் கிரிகோர் சாம்சா ஒரு முறை கூட நோயுறவில்லை. பொய்யாக கூட மருத்துவ விடுப்பு எடுக்கவில்லை. ஆனால் சலிப்புற்றிருந்தான், மோசமாக சலிப்புற்றிருந்தான். சலிப்பை நோய் என்று சொல்ல முடியுமா? சலிப்பு முற்றும்போது ஒருவன் நிலை குலைந்து விடுகிறான். கண்ணாடி டம்ளர் மீது அமரும் ஈயால் அந்த டம்ளரை தூக்கி கொண்டு பறக்க முடியுமா என்ன? கிரிகர் சாம்சா வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்து வந்த தலைமை எழுத்தாளர் அவன் அறையை போட்டுக்கொண்டு உள்ளிருந்தே பதில் தருகிறான். அவனது குரல் மாறிவிட்டது. அவன் நம்மை ஏமாற்றுகிறான் என்றுதான் சொன்னார். பனிக்காலத்தில் ஒருவன் உருமாறி விடுவது இயல்புதான். மந்தமான வானிலை மனிதர்கள் மீது படியும் போது சுமையாக மாறிவிடுகிறது. உருமாறிய சாலைகள், உருமாறிய மரங்கள், நோயுற்ற சூரியன், நினைவுகளை கிளலும் இரவுகள், இதுதான் பனிக்காலம். கடிகாரத்தால் துரத்தப்படும் மனிதனால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பூச்சியாக மாறியதுக்கு பதிலாக கிரிகர் சாம்சா ஒரு பறவையாகவோ குதிரையாகவோ மாறியிருக்கலாம். ஆனால் சமையலறைக்குள் ஒளிந்து திரியும் கரப்பான் பூச்சியாக ஏன் மாறினான்? உலகை விட வீடு பாதுகாப்பானது என்பதால் தானா? உலகின் கடைசி உயிரினம் கரப்பான் பூச்சி என்கிறார்களே, அது நிஜமா? ஒரு காலத்தில் பூமியை ஆண்ட டைனோசர்கள் தான் கரப்பான் பூச்சியாக உருமாற்றம் கொண்டு விட்டதாக சொல்கிறார்களே, அப்படியும் இருக்குமா? தேவதை கதைகளில் இப்படி இளவரசன் தவளையாக மாறிவிடுவதை பற்றி படித்திருக்கிறான். அதற்கு காரணம் சாபம். ஆனால் இந்த நகர வாழ்க்கையில் சாபம் என்பது நம்பக்கூடியதா என்ன? பரபரப்பான சிக்னலில் காத்திருக்கும் கார்களின் குறுக்கே கடந்து செல்லும் போது நாம் கரப்பான் பூச்சி போலதானே உணர்கிறோம். ரயிலை தவறவிட்டு காத்திருக்கும் தருணங்களிலெல்லாம் நாம் கரப்பான் பூச்சியாக மாறவில்லையா? ஒருவன் கரப்பான் பூச்சி ஆகிவிடும்போது உலகம் மாறிவிடுவதில்லை, அவன் மட்டுமே மாறிவிடுகிறான். உலகம் மனிதனை ஒரு விதமாகவும் கரப்பான் பூச்சியை இன்னொரு விதமாகவும் துரத்தக்கூடியது தான். அவன் இப்போது வெறும் கரப்பான் பூச்சி அல்ல, கிரிகர் சாம்சா என்ற பெயர் உள்ள கரப்பான் பூச்சி, சொந்த வீடு உள்ள கரப்பான் பூச்சி, எல்லாவற்றையும் விட படித்த, சிந்திக்கிற, சம்பாதிக்கிற கரப்பான் பூச்சி. ஏன் கிரிகர் சாம்சாவை பற்றி இவ்வளவு யோசிக்கிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை. அலுவலக ஊழியர்கள் கிரிகர் சாம்சாவின் வீட்டிற்கு போய் நலம் விசாரித்து வரப்போகிறார்களா என்றும் தெரியவில்லை. உடல் நலமற்றவர்களை விசாரிக்க செல்வது போல உருமாற்றம் அடைந்தவனையும் தேடி சென்று பார்க்க வேண்டுமா என்ன? கிரிகர் சாம்சாவின் வீடு எங்கிருக்கிறது என்று கூட தெரியாது. அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் எவரோடும் அவன் பழகியதில்லை, யாரையும் வீட்டிற்கு அழைத்து சென்றதில்லை. உண்மையில் தனது விருப்பங்களை வீடும் உலகமும் புரிந்து கொள்ளாத போது, விரும்பாத விஷயங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தும் போது ஒருவன் உருமாற்றம் அடைகிறான். கிரிகர் சாம்சா கரப்பான் பூச்சியாக மாறியது போல அலுவலகத்தில் யார் யாரெல்லாம் என்னவாக மாறப்போகிறார்கள் என்று ஒரு ஊழியன் வேடிக்கையாக பேசிக்கொண்டிருந்தான். பூச்சியாக மாறினாலும் முதலாளியிடம் சம்பளத்திற்கு போராட வேண்டியதே வரும் என்று ஒரு மற்றவன் சொன்னான். ஒரு மனிதனை கால்பந்து போல உருட்டி மிதித்து விளையாடுவது மிகவும் ஆனந்தமானது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். நிறுவன ஊழியர்களின் கேலியும் வெறுப்பும் தான் கிரிகர் சாம்சாவை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை அதிகப்படுத்தியது. அலுவலக ரிஜிஸ்டரில் இருந்த அவனுடைய முகவரியை குறித்து கொண்டான். அன்று மாலை கிரிகர் சாம்சா குடியிருக்கும் பகுதிக்கு சென்றான். அந்த வீதி சோபை இழந்து காணப்பட்டது. அங்கிருந்த மரங்கள் கூட அசைவற்றிருந்தன. பழைய ரயில்வே அட்டவணை ஒன்றை சலிப்போடு புரட்டி கொண்டிருந்த சாம்சாவினுடைய தந்தை கேட்டார், அலுவலகத்தில் ஏதேனும் பிரச்சனையா? இல்லை, நானாகவே வந்தேன் என்றான். அவனை பற்றி அலுவலகத்தில் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டார். என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. சிறு வயதிலிருந்தே இப்படித்தான் நடந்து கொள்கிறான். நெருப்பு கோழி தலையை மண்ணுக்குள் புதைத்து வைத்துக் கொள்வது போல தேவையற்ற கற்பனைக்குள் தன்னை புதைத்து கொண்டிருக்கிறான். அவன் வெறும் குழப்பவாதி. கிரிகர் சாம்சா மட்டும்தான் அப்படி இருக்கிறானா என்ன? எல்லா தந்தைகளும் ஒன்று போலவே நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். கிரிகர் சாம்சாவின் சகோதரி அவன் வந்திருக்கும் தகவலை சொல்வதற்காக மூடப்பட்டிருந்த அறை கதவின் முன்னால் போய் நின்றாள். கதவை தட்டுவதற்கு முன்பு உள்ளே ஏதேனும் ஓசை கேட்கிறதா என்று கவனித்தாள். பின்பு மெதுவாக கதவை தட்டியபடி, உன்னை காண அலுவலகத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னாள். உள்ளே இருந்து பதில் வரவே இல்லை. மூடிய கதவை பார்த்தபடியே அவன் நின்றிருந்தான். கிரிகர் சாம்சாவின் அம்மா அவனிடம் ஆதங்கமாக சொன்னாள், அந்த அறைக்குள் என்னை போக விடாமல் தடுக்கிறார்கள். பூச்சியாக மாறியிருந்தாலும் நான் தானே அவனுடைய அம்மா. மறுபடியும் கதவை தட்ட வேண்டுமா என்ற தயக்கத்துடன் சகோதரி நிற்பதை கண்டு அவன் சொன்னான், என்னை அவருக்கு தெரியாது, நான் கிளம்புகிறேன். அவன் புறப்படும் போது சாம்சாவின் சகோதரி கேட்டால், ஏதேனும் தகவலை தெரிவிக்க வேண்டுமா என்று.
எனது வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் என்று சொன்னான். எதற்காக வாழ்த்து என்று புரியாதது போல குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். வெறுமனே வாழ்த்து சொல்வதற்கு பதிலாக ஒரு மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் கரப்பான் பூச்சிக்கு என்ன மலர் பிடிக்கும் என்று தெரியாதே என்று யோசித்தபடியே அவன் வெளியே நடக்கத் தொடங்கினான். இப்படி ஒரு கதையை அவரோட அந்த நூற்றாண்டுக்காக எழுதினான். 100 வருடத்துக்கு முன்பு இந்த கதை படிக்கப்பட்ட போது அந்த கதையை படித்தவர்கள் ஒருத்தன் கரப்பாம்பூச்சியாக மாறிட்டாங்கிறது அவன் வாழ்வில் நடந்த துயரமாக நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டானேன். ஆனால் என் காலத்தில் நான் நினைக்கிறேன் அவன் தப்பிச்சுட்டான், நாம் எப்போ தப்பிக்க போகிறோம்னு தெரியல. என்னுடைய நண்பர் 2 நாட்களுக்கு முன்னாடி செக் நகரத்துக்கு போயிருந்தார். அங்கே அந்த நகரத்தில் அந்த நாட்டில் இருந்துட்டு காஃப்கா கொண்டாடுகிற அந்த காட்சிகளை எனக்கு அனுப்பினார். அதில் ஒரு காட்சி இருக்குது. பிராக் நகரத்தின் காஃப்காவினுடைய தலை ஒன்று அப்படியே அசைந்து பார்த்துட்டே இருக்குது. அந்த சுழலக்கூடிய காஃப்காவினுடைய தலையினுடைய வீடியோவை பார்த்தேன். காஃப்கா நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவரை நாமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்பாக தான் இந்த நிகழ்ச்சியும் பார்க்கிறேன். நன்றி நண்பர்களே.